ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/7/2026 சக்கர முரளி. இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பாபா நம்மளை உலகத்துக்கே எஜமானராக்கிறதுக்காக வந்திருக்கிறார். நாம் அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? நம்முடைய பாபா உலகத்துக்கே கடவுள். நம்மளை உலகத்துக்கு எஜமானராக்கிறதுக்கு வந்திருக்கிறாருன்றது மிகப்பெரிய போதை கொடுக்கக்கூடியது. அதுவும் எதிரே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அது எவ்வளோ பெரிய போதை! ஸோ அதை நினைத்து பார்க்கும்போது நம்ம எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்றும்போது அந்த ஒரு போதை வரும். கேள்வி: கர்மங்களின் ஆழமான கதியை அறிந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அது என்ன முயற்சி? பாபா நினைவில் நிரந்தரமாக இருப்பதற்கான முயற்சி. ஏன்னா நினைவின் மூலமாக தான் பழைய கணக்கு வழக்கெல்லாம் முடிக்க முடியும். இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? கர்மத்தின் விதியிலிருந்து தப்பிக்கணும்னா நினைவின் மூலமாக பழைய கணக்கு அழிக்கணும். ஒருவேளை ஆத்மா பழைய கணக்கு வழக்க கர்ம போகத்தில் முடிக்கலைன்னா தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இல்லை, இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிறோம், இதை வைத்தே நம்ம முன் ஜென்மங்கள் என்னென்ன பண்ணியிருப்போம்னு தெரியும். ஸோ எதுவும் இல்லாத போதே நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கணும், எல்லாம் இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருப்போம். இது இல்லாமல் மனதில் வரக்கூடிய எண்ணங்களை வைத்தும் தெரியும். ஸோ அதனால் இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணுன்னா பாபா நினைவில் இருந்து கணக்கை முடித்தால்தான் தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா தண்டனையும் அனுபவிப்போம், பதவியும் கீழானதாக போயிடும். அது மட்டும் இல்லை, மறுஜென்மமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இல்லை, அடுத்தடுத்து உங்களுடைய பதவி வந்து கீழானதாகவே தான் இருக்கும். அது எவ்வளோ பெரிய தண்டனை! ஸோ அதனால் நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கர்மத்தின் கணக்கிலேருந்து தப்பிக்க முடியும்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. பாபா நேரில் வந்திருக்கிறார். இதை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு எல்லையற்ற குஷின் அளவு அதிகரிக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, 5000 வருஷம் கழித்து மறுபடியும் பாபா இதே பிரம்மா உடம்பில் வந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அப்போ எவ்வளோ சந்தோஷம் நமக்கு அதிகரிக்கணும். எதுக்காக வந்திருக்கிறாரு? ஏன் நம்மளை உலகத்தின் எஜமானராக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறாருன்ற போதை குழந்தைங்களுக்கு ஏறி இருக்குது. ஸோ அந்த சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்கிறதுக்கு நம்மளை தகுதியாக்குறார். தமோ பிரதானத்திலேருந்து நம்மளை சதோ பிரதானமாக ஆக்கிறதுக்கான யுக்திகளை தினம் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறார். இல்லை, நிறைய விஷயங்களை திரும்ப ரிப்பீட் பண்ணுவார். இல்லைன்னா நம்மளே மறந்துடுவோம். சொல்லும்போது ஆமாம் மறுபடியும் சொன்னார். நமக்கே பயமாக இருக்கும்ல, ஐயோ 4 நாளைக்கு முன்னாடி படித்தது மறந்து போச்சு. அப்போ மறுபடியும் வரும்போது அப்பாடா பாபா மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டாருன்னு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த யுக்திகள்லாம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ரொம்ப ஈஸியான யுக்திகள் தான். அதனால் தாரணை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ முக்கியமாக சகஜமான நினைவை கற்றுக் கொடுக்கிறார். அஞ்ஞான காலத்தில் கூட ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நமக்கு வாரிசு பிறந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாபா குழந்தைகளாகி நம்மளை தத்தெடுக்கிறார். ஸோ அது நமக்கும் தெரியும். குழந்தைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் பிறந்திருக்கிறோன்னு அந்த செகண்ட் தெரியாது, ஆனால் நமக்கு தெரியுது. நீங்கள் எல்லாருமே சிவபாபாவுடைய குழந்தைங்க தான்.
ஆனால் எப்படி பாபா நம்மளை தன்னுடையவரை ஆக்குவார்? ஏன்னா ஆக்கினா தானே அவர் சொல்கிற மகா வாக்கியங்களை நம்ம கேட்க முடியும். ஸோ அதனால் இந்த பிரம்மா உடல் மூலமாக தான் சொல்கிறார், நான் உங்களுடைய அப்பாவாக இருக்கிறேன், உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். தூய்மையற்ற உங்களுடைய ஆத்மா மட்டும் முக்தி தாமத்துக்கோ ஜீவன் முக்தி தாமத்துக்கோ போகவே முடியாதுன்றார். இல்லை, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், சொர்க்கத்துக்கு எஜமானராக தான் வந்திருக்கிறேன், இருந்தாலும் தூய்மையாகாமல் போக முடியாது. சொர்க்கத்துக்கு மட்டும் இல்லை, முக்திக்கு கூட போக முடியாதுன்றார். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரு தந்தையுடைய குழந்தைங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுமே தந்தையுடைய ஆஸ்தியை எடுக்கணும். இல்லை, அளவற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க, இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இது தான் எண்ண முடியாத அளவுக்கு குழந்தைங்க வருவாங்கன்றது பைபிளில் மணல் இல்லையா, கடல் மணலை போல் நீங்கள் பல்கி பெருகுவீர்கள்னு இருக்கும். அந்த அளவுக்கு குழந்தைங்க அதிகமாகிட்டாங்க. பாபாவும் தத்தெடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆத்மாக்களே, இப்போ நீங்கள் என்னுடைய குழந்தைங்க, உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அப்பா கிடைச்சிருக்கிறார், ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்கிறார். அந்த அப்பாவை தான் நம்ம அரைக்கல்பமாக நினைவு செஞ்சோம். ஸோ இதை ஒருபோதும் மறக்காதீங்க. இல்லையா, அரைக்கல்பமாக நினைவு செஞ்சு அந்த அப்பா கிடைச்சிருக்கிறார், ஆத்மாவுடைய அப்பா. ஸோ அதனால் ஆத்மான்றதை மறக்கக்கூடாது. அரைக்கல்பமாக ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக தான் நினைவு பண்ணிச்சு. ஹே பதித்த பாவனா, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே, அப்படியெல்லாம் கூப்பிட்டுச்சு. ஏன்னா ராவண ராஜ்யம் இல்லையா, எல்லாம் அழுக்க துக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ சிலர் புரிஞ்சுக்கலாம், நம்ம கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறோம், இவ்வளவு ஆலைகள் வச்சுருக்கிறோம், ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது எல்லாமே அல்ப காலம், குறுகிய காலத்துக்கு தான். கடைசியில் மிகவும் ஐயோ ஐயோன்னு அலற தொடங்குவாங்க. ஏன்னா துக்கத்தின் மலைகள் விழும்னு பாபா சொல்கிறார். இவ்வளவு செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போயிடும்ன்றார். தந்தை கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நொடியில் ஆஸ்தி கிடைக்கிது, ஒரு நொடியில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லையா, இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே அல்ப காலத்துக்கானது, நிரந்தரம் இல்லாதது, துக்கம் கொடுக்கக்கூடியது. துக்கமே கொடுக்காத சொர்க்கத்தை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நினைவு நினைவு நினைவு, அவ்வளோதான். மற்றபடி இந்த பழைய உலகம் அழிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் யுத்தங்கள் நடக்கும், இயற்கையின் சீற்றங்களும் நடக்கும். ஏன்னா சுத்தப்படுத்தணும் இல்லையா. ஸோ உங்களுடைய ஆத்மா கூட இப்போ தூய்மை அடைஞ்சிட்டு இருக்குது. ஸோ பாப் தாதா 2 பேருமே குழந்தைங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். அப்பா கிட்டேருந்து ஆஸ்தியை எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான முயற்சி தான் பண்ணுறாங்க குழந்தைங்கன்றார். இல்லை, எவ்வளோ நினைவிலே இருக்கணும் இல்லையா. தன்னை ஆத்மானு புரிஞ்சு அப்பாவை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். அந்த அப்பாவுக்கு உடம்பு கிடையாது, ஆன்மீக தந்தை அவர். ஸோ ஆத்மாக்களாகிய நாம தான் அவரை கூப்பிட்டோம். தூய்மை இழந்த உங்களுடைய ஆத்மா இப்போ எப்படி தூய்மை ஆகும்னு பாபா கேட்குறார். ஏன்னா பதித்த பாவனர் ஒரு தந்தை தானே. மற்றபடி நீரோட்டம் ஓடுற நதி ஒருவேளை உங்களை தூய்மையாக்கும்னா
உடனே போய் அங்கே முழுக்கு போடணும் இல்லையா. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி கங்கா ஸ்நானம் பண்ணுறாங்க, இருந்தாலும் ஏன் தூய்மையற்றவர்களாகவே இருக்கிறாங்க? இரவும் பகலும் பதித்த பாவன சீதாராம்னு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது பக்தர்கள் அல்லது சீதைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு ராமன் பரமபிதா பரமாத்மா ஆவார்னு அர்த்தம். அவர்தான் பதித்த பாவனராக இருக்கிறார், பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார். அவர் எப்போ வராரோ அப்போ தான் வந்து தூய்மையாக்குறார். ஸோ இப்போ வந்துட்டார், இப்போ தூய்மையாக்கிறதுக்கான வழியை சொல்கிறார். அதுதான் ஸ்ரீமத், உயர்ந்த வழி. அந்த ஸ்ரீமத் படி தான் நீங்கள் நடக்கணும், வேறு யாருடைய வழியிலும் நடக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். பக்தியின் மூலமாகவே பகவான் கிடைப்பார்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, ஒருவேளை பக்தியின் மூலமாக பகவான் கிடைப்பாருன்னு சொல்கிறாங்கன்னா, பக்தர்களை காப்பாற்ற பகவான் வருவார்னு ஏன் சொல்கிறாங்க? இல்லை, காப்பாற்ற வேண்டிய நிலை வர்ற மாதிரி மோசமான நிலை ஏன் ஆகுது? பக்தி பண்ணால் தப்பிச்சு இருக்கணும்ல. ஸோ இன்னொரு விஷயம், ஏன் பகவான் வரணும்? அந்த மாதிரி ஆபத்து வந்துடுச்சா அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு? ஏன்னா ஏதாவது ஆபத்து இருந்தால் தானே அதிலேருந்து பாதுகாக்கணும். ஸோ இப்போ தான் பாபா சொல்ல, நீங்கள் எவ்வளோ துர்கதி அடைஞ்சிருக்கிறீங்க தெரியுமா? இது கொடுமையான நரகம்ன்ற. எல்லோரும் துக்கமிக்கவர்களாக நோயாளிகளாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு. துக்கமோ துக்கம்தான். அதனால தான் பாபா எங்கள் துக்கத்தை நீக்குங்க, சுகத்தை கொடுங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ பாரதத்தில் தான் எப்போவுமே சுகம் நிரம்பி இருந்தது 21 ஜென்மத்துக்கு. இப்போ துக்கம்தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே பாரதத்தின் விஷயம். மற்ற கண்டங்கள்லாம் தனிப்பட்டது, அதெல்லாம் லேட்டாக தான் வருது. சிலர் வந்து வெறும் இல்லை, எல்லோரும் 84 பிறவி எடுக்கிறதில்ல. சிலர் 60 பிறவி எடுக்கிறாங்க, சிலர் அதை விட கூட கம்மியாக எடுக்கிறாங்க. இப்போ 60 பிறவிலாம் நரகத்தில் வரவங்க இல்லையா, சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. தேவதா தர்மத்தினர் தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. அதனால் இந்த கணக்குப்படி அரை கல்பத்துக்கு பின் வரக்கூடியவர்கள் 84 பிறவி எடுக்கிறது கிடையாது. ஸோ பாதி அளவு தான் பிறவிகள் எடுக்கிறாங்க. அதனால் எல்லோரும் 84 பிறவி சக்கரத்தை சுற்றுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மனிதர்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுறாங்க. இப்போ குழந்தைங்க, நீங்கள் தந்தை மூலமாக அழிவற்ற ஞான ரத்தினங்கள்னால புத்தின்ற பையை நிரப்பிக்கிறீங்க. பாபாயா ஞான ரத்தினங்கள்னு சொல்கிறாருன்னா, ரத்தினங்கள் வந்து ரொம்ப விலை மதிப்பு வாய்ந்தது. அந்த மாதிரி தான் இந்த ஞானமும். ஆனால் பாபா ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். பதித்த பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு நீங்கள் கூப்பிட்டீங்களே, இப்போ அந்த பாபா வந்துட்டார். இப்போ நீங்கள் தூய்மை அடைஞ்சிங்கன்னா சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிடுவீங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க. பாபா நம்மளை கல்புத்தி உடையவராக இருந்த நம்மளை இப்போ தங்க புத்தி உடையவராக மாற்றுறார். கல் போன்று இருந்தவர்களை தங்கம் மாதிரி மாற்றுறார். பக்தி மார்க்கத்துடைய சிலைகள் எல்லாமே கல்லால் தான் வடிக்கப்படுது. ஸோ அதே கல்லை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மண்டையும் உடச்சிக்கிறாங்க சண்டை போடும்போது. பாபா சொல்கிறாரு,
நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் எந்த லாபமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களையே பலி கொடுத்தீங்க. காசி கல்வெட்டில் போய் தற்கொலை பண்ணிக்குவாங்க இல்லையா? இருந்தாலும் அதனால் என்ன லாபம்? மிஞ்சி போனால் தேவி காட்சி கிடச்சிருக்கும். பிறகு எப்படி இருந்தீங்களோ அப்படியே தானே ஆகிடுறீங்க. பதித்த பாவன தந்தை சங்கமயுகத்தில் ஒரு முறை தான் வருகிறார். சத்தியுகத்தில் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களே இருக்கிறதே கிடையாது. ஸோ இதில் என்னென்னா, அந்த நிறைய படங்களில் கூட இதை காட்டுவாங்க. அந்த தேவியின் காட்சி கிடைக்கிற வரைக்கும் அந்த தேவியோடைய சிலையில் போய் அவங்க தலையை உடச்சிக்குவாங்க. நான் இப்போ உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார். ஆனால் அப்படி காட்சி கிடைக்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது இல்லையா? அவங்களுடைய குணம் அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ உண்மையிலே கடவுள் சங்கமயுகத்தில் மட்டும்தான் வர்றார். வேறு எப்பயுமே வர்றது கிடையாது. சத்தியுகத்திலலாம் பக்தி மார்க்கத்தின் விஷயமே கிடையாது. துவாபரகத்துலேருந்து தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பக்தி முடியும் போது தான் பாபாவே வரார் சங்கமயுகத்தில். கழுத்தை வெட்டிக்கோங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னெலாம் பாபா சொல்கிறது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் பல விதமான பக்தி பண்ணுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க இல்லையா? பட்டினி கிடக்கிறாங்க, நெருப்பில் நடக்கிறாங்க, கால்நடையாகவே தீர்த்த யாத்திரை போகிறாங்க ரொம்ப தூரத்துக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி தேவிகளுக்கு முன்னாடி உயிரோட மனுஷனை பலி கொடுத்தாங்களாம். நரபலின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் பாபா கிட்ட உங்களை பலி கொடுக்குறீங்க. எதுக்கு? உங்கள் குணத்தை மாற்றிக்கிறதுக்காக. அப்படி குணம் மாறியவர்களாக திருந்தியவர்களாக இருந்தபோது நீங்கள் தேவதையாக இருந்தீங்க. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ கல்புத்தி ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் உங்களை தங்க புத்தியுடையவர்களாக மாற்றுறதுக்காகத்தான் பாபா தன்னுடையவராக ஆக்குறாரு, தனக்கு அர்ப்பணமாக சொல்கிறார். ஏன்னா நான் தான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுத்தேன். ஸோ அந்த சொர்க்கத்தில் எவ்வளவு தங்கம் வைடூரியங்கள்னால மாளிகை இருந்துச்சு, அளவற்ற செல்வங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணீங்க பாருங்கள். இப்போ நீங்கள் எவ்வளவு துக்கம் மிக்கவர்களாக ஆகியிருக்கிறீங்க. நீங்கள் உண்மையிலே தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க. ஆனால் இப்போ ரஜோ தமோவில் வந்துட்டீங்க. நீங்கள் தேவதா தர்மத்தவர்களாக இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்களை ஏன் இந்துக்கள்னு சொல்லிக்கிறீங்க? ஏன்னா மற்ற எல்லா தர்மத்தினரும் அவங்கவுங்களுடைய தர்மத்தை தான் ஏற்றுக்கிறாங்க. தர்மத்தின் பேரை மாற்றுறது கிடையாது. தர்மம் ஒன்று தானே இருக்கும். முஸ்லீம்களுடைய தர்மம் முஸ்லீம் தான், கிறிஸ்தவர்களின் தர்மம் கிறிஸ்தவ தர்மம் தான். அது அப்படியே தான் இருக்குது, பேரெல்லாம் மாறுறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு மட்டும் என்ன ஆச்சு? சுகமிக்கவர்களாக, தூய்மையானவர்களாக, முழுமையான நிர்விகாரிகளாக இருந்தீங்களே, அந்த தர்மத்தின் பேரை ஏன் மாற்றினீங்க? இப்போ ஏன் இவ்வளவு விகாரிகளாக ஆகிட்டீங்க? நாம் முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தோம். பிறகு எப்படி நாம் முழுமையான விகாரிகளாக ஆனோம்னு யாருக்குமே தெரியாது. 84 பிறவிகள் எடுத்து சதோவிலிருந்து தமோ ஆகிட்டோம். இப்போ முற்றிலும் தமோ பிரதானமாக தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் சத்தியுகமாகவே இருக்க முடியாது. கண்டிப்பாக கலைகள் குறையும். சத்தியுகத்துலேருந்து திரேதா துவாபரம்னு கடைசியில் கலியுகத்துக்கு வந்து தான் ஆகணும்.
எல்லா தர்மங்களும் சதோ ரஜோ தமோவில் வந்து தான் ஆகணும். அதேமாதிரி வளர்ச்சி அடைஞ்சு தான் ஆகணும். நீங்களும் அந்த மரத்தில், கல்பவருக்ஷ மரத்தில் இருக்கிறீங்க பாருங்கள். அதில் கடைசியில் பிரம்மா நின்றுட்டு இருக்கிறார். மரத்தின் உச்சியில் பிரம்மா தான் 84 பிறவிகள் எடுத்து கடைசியில் போய் நிற்கிறார். நீங்கள் கூட அந்த மரத்தின் கீழே பிராமணர்களாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பிறகு கடைசியில் தூய்மையற்ற சூத்திரர்களாக ஆகியிருக்கிறீங்க. இல்லை, பிராமணர்களாக இருந்த இப்போ ஆகியிருக்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி தூய்மையற்ற சூத்திரர்களாக இருந்தீங்க. இப்போ மறுபடியும் ராஜயோகம் கற்றுக்கிறீங்க மரத்தின் கீழே உட்காந்து. இதுக்கு முன்னாடி நீங்களும் சூத்திரர்களாகத்தான் இருந்தீங்க. இப்போ தான் பிராமணர்களாக ஆகியிருக்கிறீங்க. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த சிருஷ்டி மரத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப நல்ல அறிவுமிக்க விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ராஜயோகத்தின் தபஸ் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நினைவு சின்னம் தான் இப்போ நின்றுட்டு இருக்குது தில்வாடா கோயிலாக. ஆனால் மதுபன் சைத்தன்யமான தில்வாடா கோயில், உயிரோட்டமானது. மற்றபடி அந்த தில்வாடா கோயில் ஜடமானது. சத்தியுகத்தில் இந்த கோயில் எல்லாம் கிடையாது. இப்போ தான் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய நினைவு சின்னத்தை பார்க்குறீங்க. சத்தியுகத்தில் பார்க்க மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் நடைமுறையில் உண்மையிலும் உண்மையான தில்வாலா கோயிலில் உயிரோட்டமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது. பிறகு சொர்க்கத்துக்கு வந்த பிறகு இந்த பக்தி மார்க்கம், கோயில் எதுவுமே இருக்காது. இந்த மம்மா, பாபா மற்றும் குழந்தைகளாகிய நாம் எல்லோரும் உட்காந்துட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரியே இந்த தில்வாலா கோயிலும் இருக்குது பாருங்கள். பேரே மதுபன் வைக்கப்பட்டிருக்குது. சைத்தன்யமான தில்வாலா கோயில் மதுபன், இல்லை உயிரோட்டமான தில்வாலா கோயில். பிறகு பக்தி மார்க்கம் தொடங்கும் பொழுது தான் இந்த நினைவு சின்னத்தை தில்வாலா கோயிலை கட்டுவாங்க. பாபா உங்களை ரொம்பவே பணக்காரராக ஆக்கியிருந்தார். பிறகு நீங்கள் தான் அவருடைய கோயிலையும் கட்டுறீங்க. சிவனுடைய கோயிலை ஒருத்தர் மட்டும் கட்டுறது கிடையாது, வெறும் விக்ரமாதித்தன் மட்டும் கட்டுறது கிடையாது, எல்லோரும் கட்டுறாங்க. அவங்கவுங்க தகுதிக்கும் சக்திக்கும் ஏற்றார் போல். நாம் ஏன்னா நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க, நிறைய பேர் கட்டுவாங்க. நாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். பிறகு துவாபர யுகத்தில் தான் பூஜாரிகளாக ஆகிட்டோம். உங்களை இவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கின சிவபாபாவுக்கு பக்தியில் நீங்கள் அவருடைய கோயிலை கட்டுவீங்க. இந்த விஷயங்களெல்லாம் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் இப்போ முயற்சி பண்ணி ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாகணும். சத்தியுகத்தில் மகாராஜாக்கள்னு சொல்லுவாங்க, திரேத்தாயுகத்தில் ராஜாக்கள்னு சொல்லுவாங்க. பிறகு உலகம் எப்போ தூய்மை இழக்குதோ அப்போ மகாராஜாக்களும் ராஜாக்களும் கூட தூய்மையற்றவர்களாக ஆகிடுறாங்க. ஸோ அவங்க விகாரமற்ற மகாராஜாக்களின் கோயிலை கட்டி பூஜை பண்ணுறாங்க. முதலாக சிவனுடைய கோயிலை தான் கட்டுறாங்க. பிறகு தேவதைகளுடைய கோயிலை கட்டுறாங்க. இல்லையா, தங்களுடைய கோயிலை தாங்களே கட்டி பூஜை பண்ணுறாங்க. நாம் தான் தேவதையாக இருந்தோன்றதை மறந்துட்டு 84 பிறவிகள் முழுசாக அனுபவிக்கிறாங்க. அரை கல்பத்திற்கு நீங்கள் தான் பூஜைக்குரியவர்களாகவும், பிறகு அரை கல்பம் நீங்களே பூஜாரிகளாகவும் ஆகிறீங்க. ஆனால் இது தெரியாமல்
மனிதர்கள் பகவானை பார்த்து நீங்கள் தான் பூஜைக்குரியவர், நீங்களே தான் பூஜாரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு, அவரே எடுத்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சரி, நல்லது, அவர் தானே கொடுத்தாரு, அப்போ அது அவருடைய பொருள், அதை திரும்ப அவர் எடுத்துக்கிட்டால் ஏன் கவலைப்படுறீங்க? அதான் கொடுக்குறவர் இல்லை. ஒரு இப்போ ஸ்கூலில் பேனா எடுத்துகிட்டு போகல, ஒருத்தன் கொடுக்குறான், திருப்பி அவன்கிட்ட நம்ம கொடுத்து தானே ஆகணும், அதுக்கு எதுக்கு கவலை வரணும்? ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே, உங்கள் உடல் உட்பட. ஏன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு எவ்வளோதான் இல்லையா? பிறகு அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எதுவுமே உங்களது கிடையாது. நீங்கள் தர்மகர்த்தா, கோயில் தர்மகர்த்தா மாதிரி இந்த உடலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட ஒரு மேனேஜர் தான் நீங்கள். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் இருக்கிறாங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அது மாதிரி நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அடுத்த உடம்புக்கு. இதில் அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ ஆத்மாக்களுக்குத்தான் பாபா புரிய வைக்கிறார். நீங்களும் வரிசைக்கிரமமாக ஆத்மா அபிமானியாக ஆகுறீங்க. சிலர் பாபாவை நினைக்கிறதே கிடையாது, ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கிறதே கிடையாது. ஆத்ம உணர்வுடையவராக இருந்தாலே பாபாவுடைய நினைவு இருக்கும். நீங்கள் ஆத்மாக்கள், உங்களுக்கு பரமாத்மாவே கற்பிக்கிறார். ஆத்மாவில் தான் சமஸ்காரங்கள் இருக்குது. ஆத்மா தான் வக்கீல், நீதிபதி, இன்ஜினியர், டாக்டர் இப்படியெல்லாம் ஆகுது. ஆனால் இதெல்லாம் தற்காலிகமாக இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் நடக்கிற விஷயங்கள். ஆனால் நாளைக்கு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க இந்த உடம்பை விட்ட பிறகும், இப்போ பாபாவை நல்லா நினைவு பண்ணிங்கன்னா அமரலோகத்தில் போய் பிறவி எடுப்பீங்க, சத்தியுகத்தில். அடுத்த ஜென்மம் மறுபடியும் இந்த மரணலோகத்தில் எடுக்க மாட்டீங்க. ஒருவேளை கணக்கு வழக்கம் முடிக்கலை, மீதி இருந்துச்சுன்னா மறுபடியும் இங்கே பிறந்து தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால தான் கணக்கை முடிச்சிடுங்க. எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, இப்போவே அடிச்சிடுப்பா தம்பி, விட்டுடணும், கணக்கு வழக்கம் முடிச்சிடணும் இப்போயே. நீங்கள் திருப்பி அடிச்சிட்டிங்கன்னா கணக்கு வழக்கம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு தான் அமைதியாக இருக்க சொல்கிறார். ஏன்னா கர்மங்களின் விளைவை அனுபவித்து முடிக்கணும். பாபா நினைவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது வலியை கொடுக்காது. அதனால தான் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சதாக காட்டுறாங்க. கர்மங்களின் விளைவை நீங்கள் அனுபவிக்கலைன்னா பிறகு உயர்ந்த பதவி கிடைக்காது. இது கர்மங்களின் ஆழமான விளைவுகள் குறித்து பாபா புரிய வைக்கிறார். சத்தியுகம் சதோ பிரதானமானது அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கே எல்லா பொருட்களுமே சதோ பிரதானமாக தான் இருக்கும். கிருஷ்ணர் பசுவை வளர்த்தாருன்னு சொல்கிறாங்களே, அவர் ராஜா பசுவை மேய்ப்பாரா என்ன? ஸோ அப்படியெல்லாம் நடக்காது. அங்கே சத்தியுகத்தில் பசுக்கள் கூட மிகவும் முதல் தரமானதாக இருக்கும். அதை காமதேனுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெகதம்பா சரஸ்வதியையும் காமதேனுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா 21 பிறவிகளுக்கு எல்லாருடைய மன விருப்பங்களையும் நிறைவேற்றுறாரு இல்லையா? சரஸ்வதி மட்டும் இல்லை, நீங்களும் காமதேனு தான். உங்கள் பேரையே பிறகு அதிகமாக பால் கொடுக்குற பசுக்களுக்கு வச்சிட்டாங்க காமதேனுன்ட்டு. ராஜாக்களுடைய வீடுகளில் மிகவும் நல்ல தரமான முதல் தரமான பசுக்கள் இருக்கும். ஸோ இங்கே கூட ராஜாக்கள் கிட்ட நல்ல நல்ல பசுக்கள் இருக்கும்போது சொர்க்கத்தில் எவ்வளவு அழகாக இருக்கும். அங்கே துர்நாற்றமே கொஞ்சம் கூட இருக்காது. உங்களை நறுமணம் வீசும் மலர்களாக்கி கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? மலராக்கி அழைச்சிட்டு போகிறார். இதுதான் முக்கியமான விஷயம். மலர் அழைச்சிட்டு போகல, முள்ளாக இருந்த நம்மளை மலர்களாக மாற்றி அழைச்சிட்டு போகிறார்.
அப்படி அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் அவரை பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்டோம். தூய்மை இல்லாத உலகத்தில் தூய்மை இல்லாத உடம்புல வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். ஸோ இந்த பிரம்மா தூய்மை இழந்தவர். நீங்கள் மேலே டிரான்ஸில் போய் பார்க்குற சூக்ஷ்மலோக பிரம்மா தூய்மையான ஃபரிஸ்தா. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறார். நீங்களும் கூட இதே மாதிரி தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான ஃபரிஸ்தாவாக மாறுவீங்க. சத்யுகத்தின் தேவதைகளின் மூர்த்திகள்னு சொல்கிறோம். ஃபரிஸ்தாக்களோ சூக்ஷ்மவதனவாசிகள். பாபா எவ்வளவு ஈஸியாக இந்த படிப்பை சொல்லி கொடுக்குறார். இங்கே வரும்பொழுது வெளியில் உள்ள எந்த நண்பர்களுடைய நினைவும் வரக்கூடாது. உறவினர்கள், வீடு வாசல், வேலை, பிஸ்னஸ்ஸு எதுவுமே நினைவில் வரக்கூடாது. எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வரணும். அந்த யோகா பண்ணும்போதே அப்படி சொல்லுவாங்க. யோகா பண்ணுறதுக்கே ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. அப்போ இது எப்படி பண்ணணும் இல்லையா? ஏன்னா இங்கே கடவுள் முன்னாடி வந்திருக்கிறீங்க. இங்கே வந்திருக்கிறதே நினைவின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான். அப்படின்னா அதில் மட்டும்தான் உங்கள் மனம் ஈடுபட்டிருக்கணும். வேறு எதுலேயுமே ஈடுபட்டிருக்கக்கூடாது. நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, தண்டனையிலிருந்து முற்றிலும் விடுபடணும்னா பழைய கணக்குகள் அனைத்தையும் யோக பலத்தின் மூலம் முடிச்சிடணும். ட்ரஸ்டியாகி அனைத்தையும் பராமரிக்கணும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஆத்ம அபிமானி ஆகணும். உங்களுக்கு அனைத்தும் அங்கே கொடுக்கப்படும். இங்கே கொடுத்தாலும் துக்கம்தான். அதனால் கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிக்கணும். ஸோ ஆத்ம அபிமானி ஆகும்பொழுது தான் இந்த ஞாபகமெல்லாம் வரும். இது வருமானத்தை சேமிக்கிற நேரம் இந்த சங்கம யுகம். அதனால் இந்த வீடு வாசல் பிஸ்னஸ் இதை பற்றி எந்த நினைவும் வரக்கூடாது. ஃபரிஸ்தா ஆகணும்னா ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுக்கான முழு முயற்சி பண்ணணும். வரதானம். பாபா சொல்கிறாங்க, நினைவி சக்தி வாய்ந்த ஒலிக்கதிர்கள் மூலமாக வாயுமண்டலத்தை அமைக்கக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்களுடைய நெற்றியில் வெற்றி திலகம் இடப்பட்டே இருக்குது தான்றார் இல்லையா? ஆல்ரெடி அவங்க வெற்றி திலகம் அணிந்தவர்கள் தான் இல்லை. நம்ம செய்கிற சேவையை வெற்றி அடையத்தான் செய்கிறது. ஆனால் அந்த வெற்றி எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதுன்னு ஒன்று இருக்குதில்ல, அப்போவே கிடைக்குதா இல்லையா? நம்ம யாருக்கெல்லாம் ஞானம் கொடுக்குறோமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானம் போயிடும். ஆனால் அது எப்போ வேலை செய்யுதுன்ற அது இருக்குல்ல, அப்போவே வேலை செய்தா லேட்டாக வேலை செய்தான்ட்டு. அதுக்கு தான் என்ன பண்ணணுன்னா, எந்த இடத்துல நீங்கள் சேவை செய்ய போகிறீங்களோ முன்கூட்டியே அந்த இடத்துக்கு சர்ச் லைட்டின் வெளிச்சத்தை பரப்பணும் இல்லையா? சக்தியை. இப்போ ஒரு கோயிலில் போய் நீங்கள் சேவை செய்கிறீங்கன்னா மனசால் அந்த இடம் ஃபுல்லாக தூய்மையாகிற மாதிரி, அங்கே கூட வரக்கூடியவர்கள் எல்லாம் தூய்மையாகிற மாதிரி நீங்கள் சக்தி கொடுக்கணும். அப்போ அங்கே வைப்ரேஷன் அந்த வாயுமண்டலமே சக்திசாலியாக மாறிடும். அப்போ நிறைய ஆத்மாக்கள் அந்த வாயுமண்டலத்தினால ஈர்க்கப்பட்டு வருவாங்க. பிறகு குறைஞ்ச நேரத்தில் 1000 மடங்கு வெற்றி ஏற்படும்ன்ற. 1000 மடங்கு சமையல. ஸோ இதுதான் ஈஸியாக சேவை செய்கிறது. ஸோ இதுக்காக நான் வெற்றி ரத்தினம் ஆவேன் அப்படின்னு திட்ட சங்கல்பம் செய்யுங்கன்றார். அப்போ தான் ஒவ்வொரு செயல்லையும் வெற்றி அடங்கி இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லை. கண்டிப்பாக நான் வெற்றி ரத்தினம் போது அந்த ஒரு போதையோடு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா தெரியும் இது கண்டிப்பாக வேலை செய்ய போகுதுன்ட்டு. அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வெற்றி அடங்கி இருக்கும். சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா ஊக்க உற்சாகம்தான் பிராமண வாழ்க்கையின் சிறகுகள்னு பாபா சொல்லுவார். ஸ்லோகன், நீங்கள் செய்கிற சேவை
உங்களுடைய அமைதியை இழக்க வைக்குது அல்லது மற்றவங்களுடைய அமைதியை இழக்க வைக்குதுன்னா அது பேர் சேவை இல்லை, சுமைன்றார். அதை விட்டுட்டு எது உங்களுக்கு அமைதியை, மற்றவர்களுக்கும் அமைதியை கொடுக்குதோ அதுதான் சேவை. அந்த மாதிரி சேவை பண்ணுங்க அப்படிங்கிறார். இல்லை சிலர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு இதை பண்ணு அதை பண்ணு, மற்றவங்களும் டென்ஷன் ஆகிட்டு தானும் டென்ஷன் ஆகிட்டு அப்படி இருக்கக்கூடாது. ரிலாக்ஸாக பாபா நினைவில் பண்ணணும். அதை தான் சொல்கிறார். அவ்யக்த இஷாரா இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லையா, லௌகீக விஷயத்துக்கு கூட இது பொருந்தும். அவ்யக்த இஷாரா ஜுவால ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். அதுக்கு விளக்கம், ஜுவாலா ரூபம் ஆகணும் இல்லையா, நிரந்தர யோக அக்னி எரியணும்னா அதுக்கு எப்போவுமே நான் வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லை அப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னா விடுபட்ட நிலையில் இருக்கணும், அப்போ தானே போக முடியும். இல்லை ஊருக்கு போனால் எதையாவது எடுத்துகிட்டு போகணும், ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், அப்போ தான் வீட்டுக்கே போக முடியும். அது நிராகார வீடு. அப்போ அங்கே போகணும்னா அதற்கேற்ற வேஷம் இல்லை நீங்கள் போட்டுக்கணும். நிராகார வீட்டில் எல்லோரும் நிராகாரராக தானே இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நாமளும் போகணும், மற்றவர்களையும் கூட்டிட்டு போகணும் திரும்ப. ஸோ இந்த நினைவின் மூலமாக ஈஸியாக அனைத்து சம்பந்தங்கள்லேருந்தும் விடுபட்டு இருப்பீங்க. இயற்கையின் அனைத்து கவர்ச்சிகள்லேருந்தும் விடுபட்டு இருப்பீங்க. ஸோ விடுபட்டு இருக்கும் பொழுது சாட்சி நிலையில் இருப்பீங்க இல்லையா. அதனால் ஈஸியாகவே பாபாவுக்கு சாத்தியாக, அதாவது துணைவனாக இருப்பீங்க, பாபாவுக்கு சமமாகவும் இருப்பீங்க. ஸோ இதுதான் பாபாவுக்கு நம்மை நாமே பலி கொடுக்கறது. வீட்டுக்கு போகணுன்ற அந்த ஒரு எண்ணத்தை தவிர எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அப்போ எதுவுமே உங்களை பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஸோ நாள் முழுவதும் உங்களுடைய கவனத்தை எதெல்லாம் இழுத்துது யோசித்து பார்க்கணும். சேவை கூட இழுக்கக்கூடாது, அதுவுமே அன்பாக செய்யணும், விடுபட்டும் செய்யணும். ஏன்னா பாபா கூப்பிட்டா டக்குன்னு சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட டக்குன்னு போயிடணும். ஸோ இதில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.